வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூன் 1 இன்னைக்கு வேர்ல்டு மில்க் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க ஐக்கிய நாடுகள் சபையால் 2001 ஸ்டார்ட் பண்ணாங்க. கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, உப்பு, தாது, விட்டமின், கால்சியம் 22%லேருந்து 29% வரைக்கும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்ச இந்த பால்ன்றது நீங்கள் நம்ம வாழ்க்கை இன்றியமையாத ஒன்றா மாறி போச்சு. 750லேருந்து 850 மில்லியனுக்கு அதிகமான குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பால் தொழிலும் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்லையும் ஒரு தொழிலாக வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களாம். 6 பில்லியன் மக்கள் வந்து இந்த பாலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேர்ல்டு வைடில் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் உற்பத்தியில் இந்தியா தான் முன்னிலையில் இருக்குது. அமெரிக்காவில் வந்து 12 மாத குழந்தைங்களுக்கு அப்புறம் எல்லாரும் டெய்லி 2 டைம் பால் எடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஊக்குவிக்கிறாங்களாம். மனிதர்களுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கற்கால புரட்சி, அதாவது இந்த விவசாய புரட்சியும் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. அந்த காலகட்டத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா பால் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் ஒன்றா மாறி போச்சு. ஸோ அப்படிப்பட்ட இந்த பால் வந்து தரமான ஒன்றா தான் இருக்குதா, இவ்வளோ சத்து இருக்குது, ஆனால் அந்த சத்தோட தான் நம்ம வீட்டுக்கு வருதா அப்படின்ற நிறைய கேள்விகள் ஆகுதுல்ல. அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்காகவும் அதை பற்றி பேசுகிறதுக்காகவும் விழிப்புணர்வோட இந்த ஒரு டே உருவாகிறாங்க. அப்படி உருவாகினால தான் வேர்ல்டு மில்க் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றாங்க ஐக்கிய நாடுகள் சபையால ஜூன் 1. நெக்ஸ்ட் வேர்ல்டு ரீஃப் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த பவளப்பாறைகளை பற்றி ஏற்கனவே நிறைய பேர் இதை பற்றி பேசியிருப்பாங்க. பவளப்பாறைகள் தான் ஒரு வந்து கடல் வாழ் உயிரினங்களுடைய ஒரு மிகப்பெரிய அரண் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசியா, இந்தியா, செங்கடல், பெருங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 90% ஆஃப் பவளப்பாறைகள் இருக்குது. இது ரொம்ப குறைவான ஒரு அளவில் இருந்தாலுமே கூட கடல் வாழ் உயிரினங்களில் அரிய வகை உயிரினங்கள் 4 பங்கு பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் தங்களுடைய வீடாக வச்சு வாழ்ந்துனுக்கு தான். அப்படிப்பட்ட இம்பார்ட்டான பிளேஸ் வந்து அழிஞ்சு நிற்குது. எதனால் தெரியுமா? ஒன்று வந்து பூமி வந்து வெப்பமடைகிறது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் மெயினான ரீசன் என்னன்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது தான். இந்த சன்ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நானோ சிங்க் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பவளப்பாறைகள்லாம் அந்த பவளப்பாறைகள்லாம் அழிஞ்சு போயினுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டையே யூஸ் பண்ணாலுமே கூட அது என்ன ஆகும்னா அப்படியே குப்பையாக போகும். குப்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா சாக்கடையாக போகும். சாக்கடை எங்கே போவோம்? கடலுக்கு போவோம். கடலுக்கு போனால் அந்த ஆக்சைடு, இந்த அமிலங்கள்லாம் எங்கே போய் சேரும்? இந்த பவளப்பாறைகள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போயிடுது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த பவளப்பாறைகள் அழிஞ்சுக்குது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் அமெரிக்காக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, நானோ சிங்க் ஆக்சைடு இல்லாத யூஸ் பண்ணாத ஒரு சன்ஸ்க்ரீனை, சேஃபான சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2019 இதை அறிவிச்சாங்க. ஸோ அப்படி அறிவிச்ச அந்த நாளில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ரீஃப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவே உருவாக்கிட்டாங்க. அப்படி கொண்டாடக்கூடிய நாளை தான் ஜூன் 1 வச்சுக்கிறாங்கப்பா. நெக்ஸ்ட் வேர்ல்டு நார்சிசிஸ்டிக் அபியூஸ் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது நம்ம வியாதிகளை பற்றி படிக்கும் போது தான் இல்லாத வியாதிலாம் கூட நமக்கே வந்துடும் பொழுது. ஏன்னா இந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன பதட்டமும் பயமும் நம்ம உள்ள அறியாமல் உருவாயுதுல்ல. ஸோ அந்த விஷயம்லாம் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸுக்காக இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறேன். இது வந்து வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 1லேருந்து 6% வரைக்கும் மக்களுக்கு இது இருக்குதான். ஆனால் இந்த வியாதி இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் ரைட்டு. என்ன தான் இந்த வியாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியாதி இருந்துச்சு அப்படின்னா வெக்கம், அதுக்கப்புறம் அந்த பச்சாதாபம்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து நமக்கு தேவை அப்படின்னா அவங்கள கொள்றது கூட நம்ம தயாராக இருப்போம். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க யாரா ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை ஒரு 4-5 எடுத்து சொல்கிறது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சில கேரக்டர்ஸ் தான். ஆனால் இதை தாண்டி என்னென்னா, இது அதிகமாக போகும்போது ஒரு ஒட்டுமொத்தமாக இது சுயநலமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அப்படி தன்னை ஒரு ஆளுமைக்குள்ளே வச்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாரையும் கீழே பார்க்கக்கூடிய ஒரு எண்ணமாக இது இருக்குது. இது வந்து வரையறுக்க முடியாதனால தான் பார்த்தீங்கன்னா இது என்ன பிரச்சனை அப்படின்றதே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ன்றது பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை பாதிப்பு ஏற்படுத்திடும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தால் டாக்டர்கிட்ட போங்க, மனநல நிபுணர்கிட்ட போங்க, கண்டிப்பாக இதை வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2016 பார்த்தீங்கன்னா இதை வந்து உருவாகினாங்க. அப்படி உருவாகின ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நார்சிசிஸ்டிக் அபியூஸ் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே குளோபல் பேரண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு 2012 ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாகின ஒரு தினமாக இருக்குது. இது என்ன தந்தைய தினம், அன்னைய தினம் சொல்லிட்டு 2 தினம் தனித்தனியாக பிரித்து வந்து கொண்டாடுனுக்கிறீங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு இப்படி தனித்தனியாக ஒரு பாசத்தை காட்டினீங்கன்னா அதுவே ஒரு பிரிவினையாச்சே. பெற்றவங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்தவங்க தான். அதனால் 2 பேருக்கும் சேர்த்து ஒரு டேவாக, பேரண்ட்ஸ் டேவாக வந்து கொண்டாடலாம். அப்போ தான் குழந்தைங்களுக்கு அப்பா அம்மானா யார், அவங்க எந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு அன்பு வச்சுருக்காங்க. ஏன்னா மற்ற சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான உறவுகளும் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துன்னு இருக்குது. இந்த உலகத்துக்கு நம்ம கொடுத்த இந்த தாய் தந்தை தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நலனில் உண்மையாகவே ஒரு அக்கறையை வச்சுருக்க ஒரு பர்சனாக ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க. இந்த அனாதிங்களா இந்த பெற்றவங்களை விட்டுறாதீங்க, அவங்க தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் கொடுத்தவங்க அப்படின்றத புரிஞ்சுங்கன்னு மறைமுகமாக சொல்கிறனால தான் பார்த்தீங்கன்னா குளோபல் பேரண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 1. நெக்ஸ்ட் டே வித்தவுட் ஆல்கஹாலிக் டே அப்படின்னு சொல்லிட்டு பொலாந்துலங்க. இந்த பொலாந்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேர் வந்து இந்த ட்ரிங்க் அப்படின்றது அடிக்டாக இருக்கிறாங்களாம். அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால எல்லாரும் வந்து ட்ரிங்க் பண்ணுறது ஒரு விஷயம் வச்சுக்கிறாங்க. இதே நல்ல இந்த குளோபல் ஃபேமிலி டே அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அட் த சேம் டைம் இந்த சில்ட்ரன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இந்த டேவும் வரதுனால வாண்டடாக இந்த டே வந்து சூஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த நாள்லாம் கொஞ்சம் பாருங்கள், உங்கள் குடும்பம்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் பாட்டு குஸ்ட்டு கூத்தடிச்சுன்னுக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில்
கேட்குறாங்க, கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நாளாக வச்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டே வித்தவுட் ஆல்கஹால் டே அப்படின்னு சொல்லிட்டு 2006 அனுசரிக்கிறாங்க ஜூன் 1. நெக்ஸ்ட்டு கனடாவில் இன்றைக்கி இன்டர் ஜென்ரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த ஜென்ரேஷன் கேப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளிலும் இருக்கிற ஒன்று தான். அது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்ந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு பார்த்த நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டுருப்போம். ஆனால் நமக்கு அடுத்ததாக வரக்கூடிய தலைமுறைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கைன்றது போவோம். பட் அது வந்து என்ன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் மாறுபடுறதுனால அவங்க 2 பேருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான். ஸோ இதை வந்து முறையாக பார்த்தீங்கன்னா உரேன் மெக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு கொலம்பியாவை சார்ந்த ஒரு பர்சனு இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டே உருவாகலாம், இந்த ஜென்ரேஷன் கேப்லாம் போக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு தேவை, அப்போ தான் குடும்பம் ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு 2010 பார்த்தீங்கன்னா கனடாவில் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து 1950 ஸ்டார்ட் பண்ணாங்க மாஸ்கோவில். டெமோக்ராட்டிக் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு தான் பார்த்தீங்கன்னா இதை உருவாக்குனாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைங்களாம் வந்து பாதுகாக்கணும், அவங்க நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், அதை தாண்டி அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அது சரியான ஒன்றா இருக்காது, அவங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு நாளாக தான் வச்சுருக்கிறாங்க. இது வந்து பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பொது விடுமுறையாக வச்சுருக்காங்க, மங்கோலியா, கேப்ரிடே, லாவோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவங்க போட்டிகள்லாம் நடத்தி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் 20க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து அனுசரிக்கிறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 1. நெக்ஸ்ட் பஞ்சசீலா டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாங்க. இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் சுகர்னோ அப்படின்ற ஒரு பர்சன் வந்து முதல் ஜனாதிபதியாக மாறினார். அது காரணமே பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திரத்துக்காக ஒரு சொன்ன விஷயங்கள் தான். ஏன்னா மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் பிரிஞ்சே இருந்தாங்க, அதெல்லாம் சேர்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா பஞ்சசீல கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க. இந்தோனேஷிய தேசியமே, அப்புறம் இன்டர்நேஷனலைசேஷனு, அப்புறம் கருத்தொற்றுமை, ஒரே கடவுள் தான் நமக்கு, சமூகத்தினுடைய நலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமான கொள்கைகளை முன் வச்சாங்க. அதன் மூலமாக என்ன ஆச்சுன்னா இந்த பிரிஞ்சு இருக்கக்கூடிய இஸ்லாமு, கிறிஸ்டியன்ஸ் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ நம்ம எல்லாருடைய கருத்துக்களும் ஒன்றி போகிற மாதிரியான ஒரு கொள்கைகளை கொண்டு வந்தனால தான் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா அப்படின்றது ஒரு பெரிய சுதந்திரம் அடைஞ்சது. அப்படி 1945 இந்த கொள்கைகள் வெளிவந்த அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா பஞ்சசீலா டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 1. நெக்ஸ்ட் இன்னைக்கு கென்யாவில் பார்த்தீங்கன்னா மதராகா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. கென்யாவை பொறுத்தவரைக்கும் 1885 ஜெர்மனுடைய கண்ட்ரோலுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1890 வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வந்து அவங்ககிட்ட வாங்கினாங்க. 1952 மௌ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரட்சி இயக்கம். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் ஆண்டே இருந்தால் நாங்கள் எப்படி எங்களை ஆள்றதுன்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வரும்ல, அந்த கோவம் தான் ஒரு பெரிய புரட்சி இயக்கமாக மாறுது. பட் இருந்தாலும் அப்போ இருந்த அந்த பர்சன்ஸ் எல்லாருமே வந்து அடக்கி ஒடுக்கிட்டாங்க. நீங்கள் வந்து எதிர்த்தா தானே அடக்கி ஒடுக்கிறீங்க, ஆயுதங்கள்லாம் ஏந்தி போராடினா தானே எங்களை ஈஸியாக அழிச்சிடுறீங்க, இப்போ நாங்கள் படித்து மேலே வரோம் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 1957 கென்யாவை சார்ந்தவங்க சட்டசபை வராங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சட்டமே அவங்க கையில் இருக்குது, இதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு என்ன ஆட்சி கொடுக்குறது, நாங்களே எங்களை ஆண்டுகிறோம்டான்னு சொல்லிட்டு 1963 சுய ஆட்சி அவங்களுக்கு கிடச்சிதுங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கென்யா வந்து மதராகா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 1. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சமவாங்க. நியூசிலாந்து வந்து அவங்களுக்கு ஜனவரி 1 சுதந்திரத்தை கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் நியூ இயர் அன்னைக்கு வருது, அதனால் அந்த டேட்டை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 1 மாற்றிருக்கிறாங்க. இது எந்த விதமான கான்செப்ட்னு புரியலங்க. பட் ஆனால் இந்த டேவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த படகு போட்டிகள்லாம் நடத்தியா இல்லை ஜெயிக்கிறவங்களாம் விருதுகள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பேச வச்சுக்கிறாங்க. சமோன்றது ஒரு சின்ன தீவு நாடு தானே, அதனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கப்பா. அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சமோவை செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 1. நெக்ஸ்ட் பிரசிடென்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு பலாவலாங்க. மைக்ரோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த பலாவ் அப்படின்ற ஒரு தீவு. இங்கே வந்து ஹவுரோ ரிமாலிக் அப்படின்ற பர்சன் ஃபஸ்ட்டு பிரசிடென்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரசிடென்ட்ஸ் வந்துட்டாங்க. இந்த எல்லா பிரசிடென்ட்டாலையும் தானே நம்ம நாடு வந்து நல்லா இருக்குது, அதனால் அவங்களுக்கு ஒரு டே உருவாகலாம்னு சொல்லிட்டு உருவாகின ஒரு நாளாக இதை வச்சுருக்காங்கப்பா. நெக்ஸ்ட் பிலிப்பைன்ஸில் இன்னைக்கு பிரே தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஒரு பொது விடுமுறையோட அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. மேரி கன்னி மாதாவினுடைய ஒரு செலிப்ரேஷன் தான் இது போயின்னு இருக்குதுங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பின்னாடி பெரிய லெவல்லாம் இல்லை, ஒரு பெரிய நம்பிக்கை தான். அவங்க இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டோட கடவுளை வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை சார்ந்த ஒரு நிகழ்வாக தான் பார்த்தீங்கன்னா இந்த பிலிப்பைன்ஸில் பிரே தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 1. தாத்தாக்கள் மறைமுகமாக செய்ததை பேரன்கள் வெளிப்படையாக செய்கிறதுக்கு பேர் ஜென்ரேஷன் கேப்னு தோணுது. சரி தவறு ரெண்டுமே சுயநல வார்த்தைகள் தான். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது. நான் உங்கள் பாண்டியா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.